அன்பு நேர்களே, தொடர்ச்சியான செய்திகளையும் உடனடியாக செய்திகளையும் வழங்க முடியாமைக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் அன்பு நேர்கள் எம்மிடம் செய்தி கோருகின்றார்கள். நாம் முடிந்த வரைக்கும் எடுத்திருக்கின்றோம். கிழக்கு மாகாணத்தில் முற்று முழுதாக ஏற்கனவே நாம் செய்தி தந்திருக்கின்றோம் இல்லையா? திருகோணமலை மாவட்டம் முற்று முழுதாக வளமை நிலைமைக்கு திரும்பி இருக்கின்றது. மட்டக்களப்பில் பகுதியும் அம்பாறை கல்முனை பகுதிகளில் தொடர்ச்சியாக மின்வெட்டு இருந்து வருகின்றது. மின் இல்லை, பொதுவாக இல்லை, இன்டர்நெட் சர்வீஸ் இல்லை. அதனால் அங்கு இன்னும் தடுமாற்றமான நிலையே காணப்படுகின்றது. இதே நிலைமையில் இந்த மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பொருட்களை சேரும் படலங்கள் அம்பாறை மாவட்டம் முழுவதும் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அக்கரைப்பட்டில் திங்கள், செவ்வாய், புதன் இன்று வரைக்கும் அதற்கென்று ஒரு தனி செக்ரட்டரியேட், ஒரு பிரதான செயலகம் திறக்கப்பட்டு அங்கிருக்கின்ற முற்று முழுதாக முஸ்லிம்களின் பள்ளி வாசல்கள் தோறும் ஒட்டுமொத்தமாக ஊரில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 300-400 வரும் இல்லையா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட முற்று முழுதான பள்ளிவாசல்களின் ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்களிடம் நிதி உதவி கோரப்பட்டு ஏராளமான பொருட்கள் அக்கரைப்பட்டில் குவிந்த வண்ணம் இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை 3 லொரிகள் சகல பொருட்களும் அடங்கியவாறு 3 லொரிகள் மலையக பகுதியை, குறிப்பாக கண்டி அக்குருணை பகுதியை நோக்கி விரைந்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, சாய்ந்தமருதிலும் ஒரு நிவாரண பணி குழுவினர் இதோ படம் தருகின்ற வந்திருக்குது பாருங்கள். அவர்களும் ஒட்டுமொத்தமாக பிரிவியலில் ஒலிபெருக்கியை கட்டி பொதுமக்களிடம் உதவி கூறப்பட்டு ஏராளமான பொருட்களும் அதற்கு பணமும் சேர்க்கப்பட்டு கல்முனையிலிருந்தும் இன்று நம்ம தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இன்றும் கல்முனையிலிருந்தும் லொரிகள், ஏராளமான லொரிகள் மலையக பகுதி கண்டி மாவட்ட பகுதியை நோக்கி விரைந்திருப்பதாக ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. ஏறாவூர் நண்பர் ஒருவர் அனுப்பிய செய்தியிலும் ஏராளமான பொருட்கள், மலையக மக்களுக்காக சேகரிக்கப்பட்ட பொருட்கள் தொடர்ச்சியாக அங்கு அனுப்பப்பட்டு வருகின்றது. அதுவும் ஒரு சந்தோஷமான செய்தியை நாம் ஏற்கனவே இந்த மக்களிடம் ஒரு அறைகூவல் விடுத்திருந்தோம் இல்லையா? அள்ளி கொடுக்காட்டியும் கிள்ளியாலும் கொடுங்கண்டு அக்கரைப்பட்டில் ஏராளமான மக்கள் குடும்ப சகிதம் வந்து அரிசி பேக்குகள், அப்புறம் பால்மா பாக்கெட்டுகள் உட்பட சகல பொருட்களையும் வழங்கி வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் அந்த செயலகம், அதாவது நிவாரண சேகரிப்பு மத்திய நிலையம் ஒன்று அக்கரைப்பட்டு பிரதான வீதியில் கல்வி காரியாலயம் முன்பாக அவர்கள், அல்லது தொழில்நுட்ப கல்லூரிக்கு முன்பாக, ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்னிக்கல் காலேஜ் முன்பாக ஒரு செயலகம் அமைத்து அவர்கள் முற்று முழுதாக இந்த நிவாரண பொருட்களை சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாய்ந்தமரவில் ஜனாசா நலம்புரி மையத்தின் வாகன மூலமாக ஏராளமான பொருட்கள், அரிசி, பருப்பு, ஏனைய சீனிகள் உட்பட சகல விதமான பொருட்களும் சேகரிக்கப்பட்டு வருகின்றது. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், 2004ஆம் ஆண்டு இதே கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டம் முழுவதும் இதே கண்டி மாவட்ட மக்கள், பாருங்க நிலைமை எப்படி போயிருக்கின்றது, இதே கண்டி மாவட்ட மக்கள் ஏராளமான பொருட்களை கொண்டு கொட்டினார்கள். அது அப்படிதான் சொல்லலாம், கொட்டி குவித்தார்கள். அந்த மக்கள் தான் இன்று அந்த பாதிப்பில் இருக்கின்றார்கள். அநேகமாக நான் அறிந்த வகையும் கண்டி மாவட்டம் முழுவதும் 70% வசதியுடன் வாழ்ந்தவர்கள். பாத்தீங்களா, மிகப்பெரிய வாகன வசதி உட்பட மிகப்பெரிய ரிச் ஃபேமிலி என்னும் அப்படி சொல்லுவோம், மிகப்பெரிய பணப்பாட்டுவாடாவுடன் வாழ்ந்தவர்கள் எங்களால தெரிந்தானே தொழில் முயற்சி அந்த அளவுக்கு மிக கூடுதலாக இந்த சுனாமியின் போது திருவண்ணாமலை மாவட்டம் மூதூர், கிண்ணியா போன்ற பகுதிகளில் இந்த கண்டி மாவட்ட பகுதியிலிருந்து ஏராளமான மக்கள் தங்கள் பணம் எல்லாம் சகல வசதியும் கொண்டு குவித்தார்கள். இன்று கிண்ணியாவிலும், இன்று நாம் புதன்கிழமை இன்று மாலை எமக்கு கிடைத்த செய்தியின் பிரகாரம் கிண்ணியாவிலும் ஆங்காங்கு பல இடங்களில் சேகரிப்பு நிலையங்கள் அமைத்து அந்த மக்களுக்கு அள்ளி செல்வதற்காக நிவாரணப் பொருட்கள் சேகரித்த வண்ணம் இருக்கின்றன. தயவு செய்து இன மதம் மொழி பாராமல் எல்லா மக்களுக்கும் வழங்குங்கள். முஸ்லிம்களுக்கு தான் கொண்டு கொடுக்கணும் என்று எந்த குர்ஆனிலும் எழுதப்படவில்லை. தயவு செய்து அன்பானவர்களே, இந்த சேகரிப்பு நிலையங்களில் சேகரிக்கப்படுகின்ற பொருட்களை எல்லாம் சிங்கள தமிழ் மக்கள் எல்லோருக்கும் அள்ளி வழங்குங்கள். இந்த மதம் பார்த்து இனம் பார்த்து சுனாமியும் இயற்கை அழிவும் வருவதில்லை என்பதையும் மென்ஷன் பண்ணிக் கொள்ளுங்கள். நான் கடந்த காலங்களில் மனதார கண்டது, இந்த சக்தி டிவியில் ஒருத்தர் நின்றான், இந்த மன்னார் பகுதியில் ஒரு திருவன் நாய், அந்த நாய் தனிக்கார முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்காம திருகோணமலை மாவட்டத்தில்
தமிழ் மக்களுக்கு மாத்திரம் கொடுத்தான். ஒரு இனவாதி எம்பியா இருந்தான். இந்த எங்கரியா நம்ம பாத்தீங்களா, இந்த எம்பியா இருந்து இனவாதத்தை விதிச்சிட்டு ஒரு விதைச்சிட்டு இன்றைக்கு ஒரு ஒதுக்குப்புறமா ஓரங்கட்டி கிடக்குறாங்க. இது பாவம் இல்லையா? இது கர்மம் இல்லையா? நீங்க அதான்டா, நீங்க விதைக்கும் விதைகள் உங்களை வந்து சேருண்டா. அடே, இந்த அழிவென்று வரக்கூடாது. என்னடா முஸ்லீம் தமிழ், நான் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதா. எங்களுக்கு எல்லாம் மக்கள் தான், எங்க மக்கள் தான்டா. அது சிங்கள மக்கள் என்ன, தமிழ் மக்கள் என்ன, முஸ்லீம் மக்கள் எல்லாம் நம்ம மக்கள், எல்லாம் நம்முடைய சொசைட்டி, எல்லாம் நம்முடைய சமூகம். எனவே இந்த இன மதம் பாராமல் மலையக மக்கள் பெருமளவு பாதிப்படைந்திருக்கிறார்கள். ஏராளமான சுனாமியின் போது வடகிழக்கு முழுவதும் ஏராளமாக மலையக மக்களும் கொழும்பு மேற்கு மாகாணம், கோல்மன் வடமாகாணம் இல்ல மணிகம் தெற்கு மாகாணம், மத்திய மாகாணம், மேற்கு மாகாணம், தெற்கு மாகாணம், இந்த பகுதிகளில் ஏராளமான பொருட்களை கொண்டு சுனாமியின் போது 2004ஆம் ஆண்டில் அள்ளிக்கொண்டு கொட்டிய மக்கள் தான் இன்று பாதிப்பில் இருக்கின்றார்கள். அடுத்தது களுத்துறை பக்கம் எந்த ஒரு அழிவும், அதாவது பொதுவாக சொல்ல போனால் இம்முறை அம்பாறை மாவட்டத்தில் அக்கரைப்பற்று கல்முனை பகுதிகளில் அழிவு என்பதே கிடையாது என்றால் அதை நேரடியாக பார்க்க கிடைத்த நமக்கு கொத்துவில் தொட்டு கல்முனை வரைமான பகுதிகளில் பெருமளவு பாதிப்பில்லை. கொஞ்சம் தண்ணி அது போய் அதனில் நாம் அறிந்த வகையில் அட்டாளச்சேனை அக்கரைப்பற்று மாநகர முதல்வர், அட்டாளச்சேனையின் பிரதேச செயலாளர், நின்றவரு செயலாளர்கள் மழை வருவதற்கு முன்பாக வடிச்சல் செய்யக்கூடிய கான்கள் அத்தனையும் துப்புரவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் ஊர் தாழவில்லை. இது என்னன்னு சொன்னா மழை வரக்குள்ளால் அள்ளிட்டு வருவாங்க, பெக்கோவை அள்ளிட்டு வருவாங்க, மோட்டு சேமனில். ஆனால் இம்முறை நாங்கள் ஒரு வாழ்த்து தெரிவிக்கின்றோம் இந்த ஊடகத்தின் வாயிலாக அக்கரைப்பற்று மாநகர முதல்வர் அதவுல்லா அவர்களுக்கும், அட்டாளச்சேனை பிரதேச தலைவர் MS உபேஸ் அவர்களுக்கும், நிந்தபுரி சேமன் அவர்களுக்கும் நமது ஊடகத்தின் வாயிலாக மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மழை வருவதற்கு முன்பாகவே அக்டோபர் மாதத்தின் ஆரம்பத்திலே சகல ஊருக்குள் இருக்கின்ற பிரதான மற்றும் இந்த நீர் வடிச்சல் பகுதிகளை ஏலவே முன்கூட்டியே துப்புரவு செய்தனால் அக்கரைப்பற்றும் ஊரில் தாழவில்லை. அட்டாளச்சேனை, நிந்தவூர் போன்ற 3 பிரதேசங்களும் ஊரில் மழையில் தாழவில்லை. எனவே இந்த மழையும் கூட அம்பாறை மாவட்டத்துக்கு ஒரு பெருமழையாகவே இல்லை. ஆக இந்த அம்பாறை மாவட்ட சாதாரண ஒரு சிறிய வெள்ளத்தையும் மலையக மண் சரிவையும் பார்க்கின்ற போது மிகவும் மோசமான மண் சரிவும் அம்பாறை மாவட்டம் எந்த பாதிப்பும் இல்லை. யாரும் என் மீது கோவிச்சுக் கொள்ளாங்கள். அம்பாறை மாவட்டம் எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் தண்ணி நின்று அது வடிஞ்சிருச்சு, எந்த பாதிப்பும் இல்லை, எந்த பொருட்சேதமும் இல்லை. நல்ல வழங்கிக் கொள்ளுங்க. எமது வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் தருவது பொத்துவில் தொட்டு துறை நீலாவணை கல்லாறு, கோட்டை கல்லாறு வரை இந்த பகுதிகளில் எந்த விதமான பொருட்களும் சொத்துக்களும் அழியவில்லை. யார ஊடும் பெரிதாக தாழவில்லை. ஆக மேக்சிமம் ஒரு அடிக்கு மேல் தண்ணி சில இடங்கள், ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் அன்னமலை போன்ற பள்ள பகுதியான மட்டக்களப்பு பிரதேசத்தின் தாண்டிருக்குமே ஒழிய, அதாவது அந்த வாகரை இந்த பகுதியில் கொஞ்சம் அது இப்ப தீர்ந்துருச்சு. ஆக இந்த 3 தினங்களும் பெரிய வெயில் வருவதால் மிகப்பெரிய பாதிப்பு இல்லை என்று நாங்கள் சொல்லுவோம். ஆக அம்பாறை மாவட்டத்தில் பாதிப்பு ரொம்ப அரிதாகத்தான் சொல்லுவோம். எனவே அம்பாறை மாவட்ட மக்கள் தங்களது வெள்ளத்தை பெரிதுபடுத்தாமல் ஏராளமான நிவாரண பொருட்களை மலையக மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பொருட்களை சேகரித்து வண்ணம் இரவு பகலாக அக்கரைப்பற்றின் டெக்னிக்கல் கொலிச்சிக்கு முன்பாக இரவு பகலாக ஒரு செயலகம் இயங்கி வருகின்றது, பொருட்கள் சேகரிப்பு நிலையம். அந்த நிலையத்தில் மக்கள் தானாக விரும்பி கொண்டு மிக ஏராளமான பொருட்களை அள்ளி வழங்குகின்றார்கள். அவர்களை நாம் பாராட்டலாம். அதே போன்று சாய்ந்தமரிலும் வழிகின்றது. ஏற்கனவே 3 லொரி பயணமாகிவிட்டது. இன்னும் பல லொரிகள் பயணிக்க இருக்கின்றது. கல்முனை, சாய்ந்தமர் போன்ற பகுதிகளிலும், நிந்தவூர் பகுதிகளிலும், அட்டாளச்சேனை பகுதிகளிலும் ஏராளமான பொருட்கள் சேகரிப்பு நிலையங்களில் குவிந்த வண்ணம் இருக்கின்றது. மக்களை நோக்கி அது தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கின்றது. ஏனெனில் சுனாமிக்கு கொண்டு கொட்டின மக்கள் இன்று அந்த பாதிப்பில் இருக்கின்றார்கள். எனவே இதை நாங்கள் எப்படி சொல்லுவது, ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லலாமா? தமிழ் வரல, பார்த்துக்கொள்ளுங்க. எனவே இன்று எங்களுக்கு இல்லை என்றாலும் அம்பாறை மாவட்டம் ஒரு சுனாமியை சந்திக்கலாம். நாளைய முடிவு நம் கையில் இல்லை. எனவே சீரும் சிறப்புமாக நல்ல நிலையில் வாழ்ந்த மக்கள் இன்று
உடுத்த உடுப்புடன் தான் இருக்கின்றார். ஏராளமான உடுப்புகளும் சேகரிக்கப்பட்டிருக்கின்றது, பயணமாகின்றது. எனவே காத்தாங்குடியின் நிலவரம் யாரும் சொல்லவில்லை. அன்பர்கள் யாராவது இருந்தால் காத்தாங்குடி நிலவரத்தையும் கொடுங்கள். மூதூர் நிலவரம், புல்மோட்டை நிலவரங்கள் எம்மை வந்து சேரவில்லை. யாராவது கிடைத்தால் எமது அன்பர்கள் அந்த செய்திகளையும் எமக்கு தட்டுப்பிடிமாறும் அன்பாய் பண்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்து இன்னும் பல விடயங்கள் தேங்கி கிடந்தாலும் நானும் பல சிரமத்தின் மத்தியிலே இந்த செய்திகளை கொண்டு வர வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கின்றது. எமது வெளிநாட்டு அன்பர்கள் யாரும் அவதிப்படாதீர்கள், யாரும் சிரமப்படாதீர்கள். அம்பாறை மாவட்டம் பொதுவாக கிழக்கு மாகாணத்தில் பெரிய சேதமே இல்லை. அது எதிர்பார்க்கப்பட்ட சூறாவளி மையம் கொண்டாலும் அது தென்கிழக்கு கரையை விட்டு காலபதியாகவே போய்விட்டது. எனவே நிச்சயமாக கிழக்கு மாகாணத்தில் எந்த பொருட்சேதமும் உயிர் சேதமும் இல்லை. மலையக மக்களை மாத்திரம் நாம் கவனித்தால் போதும். தென் பகுதியிலும் பெரிதாக அங்கு ஒரு சேதம் இல்லை என்றும், களுத்துறை, பேருவளை அந்த பகுதியெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று ஒரு அன்பர் தொலைபேசி மூலமாக எமக்கு தகவல் தந்துவிட்டார். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு, இஸ்மாயில் அவர்களுக்கும். அடுத்து கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையும் முற்றுமுழுதாக சீரான நிலைமைக்கு திரும்பி விட்டது. மின்சாரம் தவிர்ந்து, மின்சாரம் இன்னும் ஒரு 10 நாள் செல்லக்கூடிய வகையில் இருக்கின்றது. அடுத்து மாவிலாறில் வெடிக்கக்கூடிய, அதாவது அந்த நீர்நிலைகள் வெடித்து மிகப்பெரிய வரலாறு காணாத சேதத்தை வழங்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் இலங்கையின் விமானப்படை ஹெலிகாப்டர் மூலமாக திருகோணமலை ஏவுதளம், அதாவது திருகோணமலை சீனங்குடா சைனா பே விமான நிலையத்திலிருந்து உடனடியாக என்ஜினியர் குழாம் ஒன்று அனுப்பப்பட்டு அங்கு ஒரு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு முக்கியமான திருத்த வேலைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இரவு பகலாக. ஏனெனில் மாவிலாறு அணைக்கட்டு வெடிக்குமானால் திருகோணமலை முற்றுமுழுதாக பாதிக்கப்படும், வரலாறு காணாத உயிர் இழப்புகளும் ஏற்படும் என்றும் அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதனால் அரசாங்கம் தீவிரமாக ஏர்போர்ஸ் விமானப்படையின் ஆதரவுடன் துணையுடன் மிக பெரிதமாக அங்கு ஒரு பாதுகாப்பு பணிகள் சரியான முறையில் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கந்தளாய் குளமும், எனில் நீர்நிலைகள் அதிகரித்திருப்பதால் கந்தளாய் குளமும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பின் மத்தியில் இராணுவத்தின் பாதுகாப்பின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கச்சிதமான முறையில் இருப்பதால் இங்கு யாரும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை என்பதை எமது வெளிநாட்டு மக்களுக்கு நாம் அறிவித்துக் கொள்ள முடியும். அக்கரைப்பற்றில் தொடர்ச்சியாக நிவாரண பணிகள் வசூல் வீட்டையில் இறங்கி இருக்கின்றார்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போன்று 3 லொரிகள் செவ்வாய்க்கிழமை நேற்று பயணமாகியிருக்கின்றது. இன்று அல்லது நாளைய மீண்டும் இன்னும் ஒரு 3 லொரி அளவில் உணவுப் பொருட்கள் எடுத்துச் செல்லப்படும் என்பதையும் நாம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாய்ந்தமருது கல்முனையில் தொடர்ச்சியாகவும் அங்கும் நிவாரணப் பொருட்கள் மிக அதிகமான வேட்டையில் மக்கள் விரும்பி கொடுப்பது திரிபில் மூலம், ஒலிபெருக்கி மூலமாக, பள்ளி ஒலிபரப்பு மூலமாகவும் அவர்கள் அங்கு சேகரிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவைகளும் மத்திய மலையக மக்களை சென்றடையும். மக்களே, எல்லோரும் பணத்துடன் வாழ்ந்தவர்கள் தான், உடுத்த உடுப்புடன் இருக்கின்றார்கள். இறைவன் கேட்பான், கிள்ளி கொடுங்கள். நிச்சயமாக எமது அன்பர்கள் முழு ஒத்துழைப்பு தருகின்றீர்கள், மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் தந்திருக்கின்றீர்கள். பார்த்தோம். நாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு தொடர்ச்சியான செய்திகளை வழங்க முடியாமைக்கு மீண்டும் வருந்துகின்றோம். அப்பப்போது கிடைக்கும் செய்திகளை உடனுக்குடன் நாம் வழங்க தயாராக இருக்கின்றோம். மீண்டும் நாளை காலையும் சந்திப்போம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.